உலகத் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் ஜோதிட பூமியின் வார ராசி பலன்கள் காண காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஜோதிடர் மதுரை கார்மேகத்தினுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாரம் 7ஆம் தேதி 7/2/2025 தை மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் 13/2/2025 மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை வரை உள்ள ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் நல்ல செய்தியை முன்பாக கூற இருக்கின்றேன். அது என்னவென்றால், இது நாள் வரை பல மாதங்களாக அனைத்து ராசிக்காரர்களுக்குமே மிகவும் வேதனை இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு கிரகமான குரு பகவான் இந்த வாரம் 11ஆம் தேதி அன்று மாலை 5:50க்கு வக்கர நிவர்த்தி அடைகின்றார். இந்த குரு பகவானுடைய வக்கரத்தினால் எவ்வளவு பாதிப்புகளை நீங்கள் அனைத்து ராசிக்காரர்கள் ஒவ்வொரு விதத்திலுமே நீங்கள் அனுபவித்திருப்பீர்கள். இப்பொழுது இந்த வக்கர நிவர்த்தி ஆன பின்பு அனைத்து ராசிக்காரர்களுக்குமே எதிர்பார்த்தது அனைத்துமே கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. அது இந்த வாரம் முதல் ஆரம்பம் ஆகின்றது. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் அற்புதமான வாரமாக விளங்கப் போகின்றது. மிதுன ராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான வாரமாக விளங்கப் போகின்றது. குறிப்பாக உங்கள் 12ஆம் இடத்திலே வீண் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய இடத்திலே குரு வக்கரகதியிலே இருந்தார். அவர் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு வக்கர நிவர்த்தி 11ஆம் தேதி மாலை 5:50க்கு வக்கர நிவர்த்தி அடைவதால் உங்களுக்கு செலவினங்கள் நிறைய உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. வீண் அலைச்சல்கள், வீண் தொந்தரவுகள், தேவையில்லாத பிரச்சனைகள் மூலியமாக வீண் செலவுகள் எல்லாம் இனிமேல் வருகின்ற காலங்களிலே உங்களுக்கு இருக்காது. அது மிகப்பெரிய விஷயமாக இப்பொழுது உங்களுக்கு பார்க்கப்படுகிறது. அதே போன்று உங்கள் ராசியிலே வக்கரகதியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார். இந்த வக்கரகதியிலே செவ்வாய் உங்கள் ராசியிலே அமர்ந்திருப்பது ஒரு பாதகமான விஷயம்தான். இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் புதன் அவர் ஆட்சி பலம் பெற்ற சனியோடு அமர்ந்து அடைக்கலமாக சனியின் வீட்டுக்குள்ளே இருக்கின்றார். ஆனால் சனியும் புதன் நட்பு கிரகம் என்பதால் நிச்சயமாக சனி உங்களுக்கு பல விஷயங்களிலும் இருந்தும் காத்து கொண்டிருக்கின்றார். செவ்வாய் வக்கரகதியிலே ராசியிலே அமர்ந்திருப்பது என்பது உங்களை விரைவாக செயல்படுத்தக்கூடிய ஒரு கிரகமாக மாற்றிவிடும். அதாவது உங்களை சோம்பலாக இருக்கவே விடாது. எந்த காரியத்தையும் உடனே முடிக்க வேண்டும் என்ற அவசர கதியிலேயே உங்களை வைத்திருக்கும். ஓய்வு என்பது இந்த வாரத்திலே கண்டிப்பாக இருக்காது. அலைச்சல்கள் அதிகமாகத்தான் இருக்கும், உழைப்பு அதிகமாக இருக்கும், எந்த நேரம் சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும், ரத்தம் சூடாகவே இருக்கும், அடிக்கடி டென்ஷன், கோபம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டுதான் இருக்கும். இவை எல்லாமே கிரகத்தினால் வரக்கூடியது. இதை உணர்ந்து கொண்டால் நீங்கள் உடனடியாக அதை மாற்றுவதற்கான வழியை தான் தேட வேண்டும். தேவையில்லாத பின் பிரச்சனைகள் நாம் ஏற்படுத்திக் கொள்வது நம்முடைய முன்கோபத்தினால் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அந்த முன்கோபம் உங்களை ஏற்படுத்துவதற்கு காரணம் செவ்வாய் வக்கரகதி இருப்பது. அதனால் அந்த வக்கர நிவர்த்தி அடைகின்ற வரை நீங்கள் பொறுமை காப்பது மிகவும் நல்லது. வக்கர நிவர்த்திக்கு இன்னும் 2 வார காலங்கள் இருக்கின்றது. அதனால் இந்த அடுத்து வரக்கூடிய விஷயங்களை பார்க்கலாம். இப்பொழுது நீங்கள் இந்த வாரத்திலே நீங்கள் கவனம் செலுத்தி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்த்து கொண்டு வீண் விவாதங்களை தவிர்த்து கொண்டு வீண் பிரச்சனைகளை வளர்த்து கொள்ளாமல் இருந்து கொள்வது உங்களுக்கு மிக மிக நல்லது. ஏனென்றால் உங்களுக்கு 2 குடையவன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 12ஆம் இடத்திலே வந்து செலவினங்களை 2 நாட்கள் ஏற்படுத்தி கொடுத்துக்கின்றார். 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் சந்திரன் 12ஆம் இடத்தில் இருக்கின்றார். அதன் பிறகு 8ஆம் தேதி காலை 7:35க்கு உங்களுக்கு ராசி மிதுனத்துக்கு வந்து விடுகின்றார் தனஸ்தானாதிபதி. தனஸ்தானாதிபதி 8ஆம் தேதி 7:30 மணிக்கு மேலே வருகின்றார் காலையில். அப்பொழுது அந்த வீண் அலைச்சல்கள், செலவினங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. தனஸ்தானாதிபதி 2ஆம் வீட்டிற்கு வருகின்ற பொழுது உங்களுக்கு பொருள் வரவுகள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதிகளையும் காப்பாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற உங்களிடம் சொன்னவர்கள் எல்லாம் உங்களுக்கு திருப்பி தரக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பணமாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி. அதனால் அடுத்து 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு
இந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் இருந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல நிலைமையிலே உங்களுக்கு வந்து சேரப்போகின்றது. அதே போன்று 3 கூடையவன் சூரியன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே வந்து அமர்ந்து வக்கரம் பெற்ற செவ்வாயின் சாரத்திலே அமர்ந்திருக்கின்றான். உங்களுக்கு கீழே பிறந்திருக்கிற இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக உங்களுக்கு வீண் தொந்தரவுகள் பிரச்சனைகள் வரலாம். மிகவும் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். அவங்கள் மூலியமாக எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நிதானமாக பேசி அவர்களை அனுப்பிவிட்டு பின்னாடி பார்த்து கொள்ளலாம் என்று சொல்ல வேண்டும். உடனடியாக நீங்கள் பேசி தீர்த்து விட வேண்டும் என்று நீங்கள் நிற்பீர்கள். காரணம், உங்கள் ராசிநாதன் செவ்வாயின் சாரத்தில் இருப்பதால் உங்களால் பொறுத்து கொள்ள முடியாது. உடனே எதையும் முடிக்க வேண்டும் என்று நினைப்பீர்கள். அப்படி செய்தால் பிரச்சனை உங்களுக்குத்தான் வந்து சேரும் என்பதை அறிவுறுத்துகிறேன். அதனால் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இப்பொழுது தலையிடக்கூடாது. கண்டிப்பாக வரும். அதை நீங்கள் தவிர்த்து தள்ளி போடுவது நல்லது. அதே மாதிரி 4ஆம் வீட்டுக்குரியவன் புதன் உங்கள் கல்விக்கு அதிபதி, உங்களுக்கு வாகனங்களுக்கு அதிபதி, சொத்துக்கு அதிபதி. சனி பகவானுடைய இணைந்து 9ஆம் இடத்தில் நல்ல இடத்தில் அமர்ந்திருப்பதால் சொத்துக்கள் வாங்குவதற்கு ஒரு வாய்ப்புள்ள ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்கி கொண்டிருக்கின்றது. அதே போல விவசாயம் சார்ந்த விஷயங்களிலே இருக்கக்கூடிய விவசாயிகள் நல்ல அறுவடையை பெற்று நல்ல ஒரு வருமானங்களையும் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. புதிய முயற்சிகளில் இறங்கலாம். அதே போல வண்டி வாங்கி விற்பவர்கள், வாகனங்கள் வாங்கி விற்பவர்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் தரக்கூடிய வாய்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் புதன் வியாபாரத்திற்கு அதிபதியாக விளங்குகின்றார், சனி வாகனங்களுக்கு அதிபதியாக விளங்கி கொண்டிருக்கின்றார். அதனால் அந்த நன்மைகளான காரியங்கள் வாகனங்கள் மூலியமாக கிடைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. அதே போல விவசாயத்துறை சார்ந்தவர்களுக்கும் இதே ஒரு பலன்கள் கிடைக்கின்றது. அதே போன்று மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கும் இதே நன்மையான விஷயங்கள் நிறைய இந்த வாரத்திலே கிடைக்கப் போகின்றது. அது மருந்து விற்பனையாளராக இருந்தாலும் சரி, மருத்துவமனை நடத்துபவராக இருந்தாலும் சரி, அல்லது மருத்துவமனைகளிலே வேலை பார்ப்பவராக இருந்தாலும் சரி, உங்கள் அனைவருக்குமே இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக விளங்கப் போகின்றது. அதே போன்று புதிய வீடுகள், வாகனங்கள், ஒரு நிலங்கள் வாங்குவதற்கு ஒரு ஏற்ற வாரம் இந்த வாரம். அதே போன்று 5 குடைவன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். குறிப்பாக பூர்வீக தொழில் செய்பவர்கள், தாத்தா பாட்டியின் மூலியமாக கிடைத்த வேலை வாய்ப்பின் மூலியமாக செய்து கொண்டிருப்பவர்கள், அவர்கள் நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு அற்புதமான வாரமாக விளங்கி கொண்டிருக்கின்றது. ஒரு மகாலட்சுமிக்குரிய கிரகம் சுக்கிரன் 10ஆம் இடமான தொழிற்சாலத்தில் வந்து அமர்ந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்றார். அதனால் இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு நன்மைகளை தரக்கூடிய, தொழில் ரீதியாக பல விஷயங்களில் நன்மைகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்க போகின்றார் சுக்கிரன். 12 குடையவன் ராசினா உங்கள் ராசிக்கு 12 குடையவன் சுக்கிரன் விரயஸ்தானாதிபதியாக இருந்தாலும் கூட தொழிலே அமர்ந்து சனியின் சாரம் பெற்று இன்று அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக நன்மையை தவிர வேறு எதுவும் செய்ய வாய்ப்பில்லை. அதனால் இந்த வாரம் உங்களுக்கு மிக அற்புதமான வாரம் வழங்கிக் கொண்டிருக்கிறது. ஆண்களுக்கு 5ஆம் வீடு புத்திரஸ்தானம். அந்த ஆண்களுடைய பிள்ளைகள் மூலியமாக தொழில் ரீதியாக நல்ல ஒரு தனவரவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் விளங்கும் உங்களுக்கு. அதே போல 6 குடைவன் என்று சொல்லக்கூடிய உங்களுக்கு எதிரி ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய், மிதுன ராசிக்கு 6 குடையவன் செவ்வாய். கடன்களை தரக்கூடியவர், நோய்களை தரக்கூடியவர், ருணத்தை தரக்கூடியவர். இப்பொழுது அவர் உங்கள் ராசியிலே அமர்ந்து வக்ரகதியிலே இருக்கின்றார். எக்காரணத்தை முன்னிட்டும் யாருக்காகவும் கடன் வாங்க நீங்கள் உத்தரவாதம் தரக்கூடாது, ஜாமீன் போடக்கூடாது. நீங்களும் கடன் வாங்கி ஒரு தொழில் செய்வோம் என்று நீங்கள் நினைத்தால் அந்த பணம் நிச்சயமாக கடனாகத்தான் இருக்கும். தொழில் செய்து அதை கொடுக்க முடியாது. ஏனென்றால் நமக்கு நேரங்கள் கெட்டிருக்கின்ற பொழுது அந்த கடனை வாங்கும் பொழுது எந்த துறையிலே இருந்தவர்களாக இருந்தாலும் சரி, இந்த வாரங்களிலே நீங்கள் வாங்குகின்ற கடன் உங்களுக்கு லாபத்தை தரவே தராது. அதனால் எச்சரிக்கை தேவை. நண்பர்களிடத்திலும் சரி, எதிரிகளிடத்திலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருந்து வீண் செலவுகளை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லது. அதே போன்று 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் உங்கள் ராசிக்கு 6 குடையவன் செவ்வாய், எதிரி ஸ்தானாதிபதி, ருணஸ்தானாதிபதி, கடன்களுக்கு அதிபதி,
பல மன உளைச்சலினால் ஏற்படக்கூடிய வியாதிகளை தரக்கூடியவர் செவ்வாய். இந்த செவ்வாய் உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து உங்களுக்கு பல பிரச்சனைகளையும் இடையூறுகளையும் இன்னல்களையும் தந்து கொண்டிருக்கின்றார். அதனால் இப்பொழுது உங்களுக்கு நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் கடன் கொடுக்கல் வாங்கலிலே நீங்கள் தயவு செய்து இந்த வாரம் தவிர்த்து கொள்வது நல்லது. கடன் வாங்கி எந்த ஒரு தொழில் செய்தாலும் உங்களுக்கு அது நன்மையாக இருக்காது. அது வீண் செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் யாருக்கும் முன்ஜாமீன் கொடுப்பதோ, பணத்திற்காக நீங்கள் ஜாமீன் ஏற்றுக்கொள்வதோ, அல்லது கடன் வாங்கி பிறருக்கு கொடுப்பதோ, இதையெல்லாம் செய்தால் நீங்கள் பிற்காலங்களிலே நீங்கள் பெரிய விளைவுகளிலே நீங்கள் சந்தித்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். இது எல்லாம் உங்களுக்கு இந்த செவ்வாயினுடைய வக்கரங்கள் இருக்கும் வரைக்கும் தான். வக்கரம் தெரிந்துவிட்டால் அது மாறிவிடும். அதனால் உங்கள் அவசர கதியினால் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய சில காரியங்களால் உங்களுக்கு வீண் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் கவனம் தேவை என்பதை உணர்த்திக் கொள்கின்றேன். அதே 7க்குடையவன் என்று சொல்லக்கூடிய குரு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றார். மனைவி மற்றும் சொந்த பந்தங்கள் மூலியமாக ஆண்கள் பல அலைச்சல்களையும் செலவினங்களையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, ஏற்பட்டிருக்கும். இனியும் கொஞ்சம் இந்த வாரம் முழுவதுமே 11ஆம் தேதி வரை உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதேபோல் பெண்களுக்கு கணவன் மூலியமாக, சொந்தங்கள் மூலியமாக இதே போன்று உங்களுக்கு அலைச்சல்கள் வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறைய சந்தித்திருப்பீர்கள். இவையெல்லாம் 11ஆம் தேதிக்கு மேலே தீர்ந்துவிடும். 11ஆம் தேதிக்கு மேலே நண்பர்கள் மூலியமாக, சொந்தங்கள் மூலியமாக அல்லது கணவன் மனைவியின் மூலியமாக உங்களுக்கு நிறைய நன்மைகளை நீங்கள் பெறப்போகின்றீர்கள். காரணம், குரு வக்ர நிவர்த்தி அடைகின்றார். உங்களுக்கு 7க்குடையவன் குருவாக வருவதால் அவர் வக்ர நிவர்த்தி அடைந்த பின்பு நிச்சயமாக பல நன்மைகளை தந்து விடுவார். அதுவே 8க்குடையவன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் அடைந்திருப்பதால் செவ்வாய் எவ்வளவுதான் உங்களுக்கு பிரச்சனையும் தொந்தரவுகளையும் தந்து கொண்டிருந்தாலும் கூட நிச்சயமாக அனைத்திலும் இருந்து நீங்கள் வெற்றிகரமாக முடித்துவிட்டு தான் வெளியில் வருவீர்கள். ஆயுள் உங்களுக்கு நல்லாக இருக்கின்றது. ஆயுள் ஸ்தானத்திலே சூரியன் அமர்ந்திருக்கின்றார். இருந்தாலும் சனி ஆட்சி பலம் அடைந்து மிக வலிமையாக இருப்பதால் உங்களுக்கு சில பிரச்சனை தலைக்கு வந்து தலைப்பாயோடு போகும் என்று சொல்வார்கள் அல்லவா, அதுபோல சில பிரச்சனைகள் உடல் ரீதியாக மன ரீதியாக ஏற்பட்டிருந்த பல பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது தீர்ந்து நல்ல நிலைமையிலே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. உங்கள் பிரச்சனைகளை தலையிட்டு நீங்கள் மன சோர்வில் இருந்தாலும் கூட உங்களுக்கு எதுவும் ஆகவிடாமல் சனி காத்து கொண்டிருக்கின்றார். அதனால் நீங்கள் சனி பார்த்து கொள்வார் என்று இருந்துவிடக்கூடாது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் இந்த வாரம் முழுவதும் தேவை என்பது ஏற்கனவே உணர்த்தியதை மனதில் கொள்ள வேண்டும். அதே போல 9க்குடையவன் சனி தந்தைக்குரிய கிரகம் நல்ல நிலையிலே அமர்ந்திருக்கின்றார். பெண்களுக்கு புத்திரஸ்தானம் 9ஆம் இடம் என்பதால் சனி நல்ல நிலையில் இருக்கின்றார். ராகுவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்திருக்கின்றார். அதனால் தந்தையின் மூலியமாக வரக்கூடிய நன்மைகள் நிறைய கிடைக்க இருக்கின்றது. தந்தை மூலியமாக உங்களுக்கு தன வரவுகள் மற்றும் தொழில் ரீதியான உதவிகள் அனைத்தும் கிடைக்கும். குலதெய்வ வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு மிக ஒரு அற்புதமான ஒரு நிலையிலே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ஏற்கனவே செவ்வாய் உங்கள் நட்சத்திர உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயின் சாரத்தில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ப்பதற்கு உங்களுக்கு முக்கியமாக ஒரே ஒரு கிரகத்தால் தான் முடியும். அது குலதெய்வம். அந்த குலதெய்வம் இப்பொழுது உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு முழுமையாக உங்களை காத்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் அவரை கண்டுகொள்ளாமல் இருப்பதால் பல பிரச்சனைகளிலிருந்து வெளிவர முடியாமல் இருக்கின்றீர்கள். குலதெய்வ வழிபாடை நீங்கள் கையில் எடுத்தால் நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு சுமூகமாக முடியும். அதே போல பெண்களுக்கு உங்கள் குழந்தைகள் மூலியமாக பல நன்மையான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. குலதெய்வ வழிபாட்டின் மூலியமாக உங்கள் பிள்ளைகளுக்கு ஏற்படக்கூடிய சில தொந்தரவுகள் பிரச்சனைகள் எல்லாம் மாறி கெட்ட சவகாசங்கள் மூலியமாக, கெட்ட நடத்தைகள் மூலியமாக, கெட்ட நண்பர்கள் மூலியமாக கெட்டு போயிருந்த உங்கள் பிள்ளைகள் மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால் இந்த வாரம் நீங்கள் குலதெய்வ வழிபாட்டை கையில் எடுங்கள். நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கும். அதே போல தொழில் சார்ந்த 10ஆம் இடத்திற்கு அதிபதி குரு இந்த வாரம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைவதால் நிச்சயமாக 11ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு காரியமும் செய்து கொள்வது நல்லது. ஏனென்றால் தொழில் ஸ்தானத்திலே 12க்குடைய விரயஸ்தானாதிபதி அமர்ந்திருக்கின்றார். அதனால் முதலிலே உங்கள் ராசியை 10க்குடையவன் உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடையட்டும். அதன் பின்பு நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் முழுமையாக ஈடுபட்டு நீங்கள் லாபத்தை காணலாம். அனைத்து துறையை சார்ந்தவர்களுக்கும் இது பொதுவானது. எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி, மருத்துவர்களாக இருந்தாலும் சரி,
விவசாயத்துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, கலைத்துறை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அன்றாட உழைப்பாளிகளாக இருந்தாலும் சரி, எந்த உழைப்பில் நீங்கள் ஈடுபட்டு இருந்தாலும் சரி, 11ஆம் தேதி வரை பொறுமை காப்பது நல்லது. அதன் பின்பு உங்களுக்கு மிகுந்த நன்மையான விஷயங்கள் நிறைய தேடி வரும். ஏனென்றால் இந்த 11ஆம் தேதி வரை உங்களுக்கு செலவினங்கள் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. தொழில் சார்ந்து எடுக்கின்ற முயற்சிகளிலே நீங்கள் ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு இலக்கு 2 மடங்காக மாறிவிடும். எதிர்பார்த்த காரியங்கள் தள்ளி போகலாம் அல்லது வீண் செலவுகளை ஏற்படுத்தலாம். அதனால் 11ஆம் தேதி மாலைக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடலாம். அதேபோல உங்கள் லாபஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வக்ரகதியிலே வந்து இதிலே உங்கள் ராசியிலே அமர்ந்திருப்பதால் தனவரவுகள் உங்களுக்கு எவ்வளவுதான் வந்தாலும் நிச்சயமாக செவ்வாய் தருவார். தந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். ஒரு பிரச்சனையில் இருந்தே உங்களுக்கு ஒரு சில காரியங்களும் நன்மைகள் வரும். அதனால் இந்த செவ்வாய் வக்ரம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு தொடர்கின்றது. 11ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட்டுக் கொள்வது நல்லது. பயணங்கள் மூலியமாக சில பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். ஏனென்றால் 12ஆம் இடத்திலே சந்திரனும் இருக்கின்றார், குருவும் இருக்கின்றார். குறிப்பாக 7ஆம் தேதி 8ஆம் தேதி வெளிப்பயணங்களை தவிர்ப்பது நல்லது. அதன் மூலியமாக சில வீண் செலவுகள் சில பிரச்சனைகளையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. அதனால் வெளிப்பயணங்கள் தவிர்க்க முடியாதவை என்றால் நீங்கள் பொறுமை காத்து அந்த காரியத்தை முடிப்பது நல்லது. இந்த வாரம் மேற்கூறிய விஷயங்களை நீங்கள் கடைபிடித்து வெற்றிகரமாக செய்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். வணக்கம். அதேபோன்று இந்த வாரத்தினுடைய உங்களுடைய அதிர்ஷ்டமான எண் 4, 8. இந்த 2 எண்களுமே உங்களுக்கு அருமையான நன்மையை செய்துவிடும். 4 முதலில் இருக்கின்றது, 8 2ஆம் இடத்தில் இருக்கின்றது. நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வெற்றி பெறுங்கள். வணக்கம்.